ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 7 பெரிய சைஸ் இறால் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இந்த இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக இதை சேர்க்குறோம். ஒரு அரை டீஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுருங்க, இறால் மேலே படுற மாதிரி. ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுருணும். கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறோம். இதையும் இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துக்கிறோம். மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சு விடணும். எங்கேயுமே அந்த மாவு கட்டி கட்டியாக இல்லாமல் அந்த இறால் மேலே படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி இதெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை, அதில் இருக்க முட்டையோட வெள்ளைக்கருவே போதுமானது. இது ஒரு அரை மணி நேரம் கழித்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் இப்போ எண்ணெய் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எண்ணெயில் இந்த இறால்களெல்லாம் பொரித்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் இப்போ மிதமாக சுட்டுருக்கு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இறாவை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். மிதமான தீயில தான் இருக்கணும். ஒரு பக்கம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இதை திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வெந்தால் இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். 3 நிமிஷம், 3லேருந்து 4 நிமிஷம் போதுமானது. ஒரு 2 பக்கமும் நல்லா இறால் வந்து வெந்திருக்கு. சூடான மற்றும் சுவையான ப்ரான் 65 தயார். ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.